அந்த வரலாறு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இந்த சுந்தரனாருடைய பாட்டு, கால்டுவெல் உருவாக்கின அந்த மொழிவழி கண்டுபிடிப்பு, இதற்கெல்லாம் பாரதிதாசன் ஒரு செய்யுள் வடிவம் கொடுத்ததும், இதை இதெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் கலைஞர் போன்றவர்கள் இந்த பாட்டை அனுமதி பெற்று பராசக்தியில் பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். பார்ப்பன இதழ்கள், காங்கிரஸ் கட்சி, அதனுடைய அரசாங்கம் இவர்களெல்லாம் சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க பராசக்தி படத்தில். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்த காலத்தில் துண்டறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க அதை கண்டிச்சு. அரசே என்ன பண்ணுதுன்னா, இதை பற்றிய ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அரசுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்குது. புதிய பராசக்தின்னு ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு கலைஞர். இன்றைக்கு பராசக்தி மாதிரியான ஒரு கலைஞருடைய பராசக்தி மாதிரியான ஒரு படத்தை இன்னைக்கு எடுக்க முடியுமாங்கிறது இன்றைக்கு இருக்கிற ஒரு வலதுசாரி சிந்தனை பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி எடுத்தால் அது என்ன மாதிரியான சிக்கல்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும்னு நமக்கு தெரியாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் திரு மணிகோ பன்னீர்செல்வம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பராசக்தி திரைப்படம் 1952 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய தலைப்பையொட்டி இப்போ ஒரு படத்தை பராசக்தி அப்படிங்கிற பெயரில் எடுக்கிறாங்க. அதன் மூலமாக திரும்பவும் அந்த பழைய பராசக்தி அப்படிங்கிற படத்தை நினைவு கூறுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாக இந்த நேர்காணலை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 52 அந்த படம் வந்திருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அன்றைய சூழலில் இந்த படம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி கலைஞருடைய வசனத்துக்காகவும் சரி, சிவாஜியினுடைய நடிப்பு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது இப்போவும் போற்றக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அப்படின்றதுனால படத்தினுடைய துவக்கத்திலேயே வரும் பாடல் ஒன்று வரும். அதில் திராவிட நாடு வாழ்க வாழ்கவே வளமா எங்கள் திராவிட நாடு அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். கலைஞருடைய வசனம் அப்படின்னு சொல்லும் போது இந்த திராவிட நாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த படம் வரும்போது அந்த திராவிட நாடுங்கிற அந்த வார்த்தையினுடைய கையாடலை எப்படி பார்த்தாங்க ஐயா? இப்போ திராவிடம்ங்கிற சொல் சார்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள், அந்த சொல் தமிழ் சொல்லா அப்படின்லாம் அந்த சொல்லையே ஒரு விவாத களத்துக்குள் கொண்டு போகிறதுங்கிறத ஒரு செயல்பாடை இன்றைக்கு மிக தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த சொல் அடங்கிய அந்த பாடல், அது புரட்சி கவிஞருடைய பாடல், பாரதிதாசனுடைய பாடல். அது அந்த பாடலை கலைஞர் பாரதிதாசனிடம் மடல் எழுதி, கடிதம் எழுதி, அதை அனுமதி பெற்று அந்த படத்தில் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அது பாரதிதாசனுடைய ரொம்ப ஒரு தெளிவான பாடல். அது குறிப்பாக அந்த திராவிட நாடு அப்படின்னு தொடங்கும். அது வாழ்க வாழ்க வாழ்கவே வளமார் திராவிட நாடு வாழ்கன்னு தொடங்கும் அந்த பாட்டு. அப்படி தொடங்கினாலும் கூட அந்த பாட்டு அந்த தென்னக பகுதியை, குறிப்பாக மலையாளம், கன்னடம், துளு பேசுகிற அந்த பகுதியை குறிப்பிடுகிற ஒரு அடையாளமாகத்தான் அந்த சொல்லை அந்த பாட்டில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ நம்முடைய தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்கள், இன்னும் வேறு மொழிகளில் இருக்கிற இலக்கண நூல்கள், மொழி நூல்கள்லாம் அது ஒரு மொழியை விளக்கினாலும் கூட இந்த கன்னடம், கலிதெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரே மூலத்தில் தோன்றியது. நீங்கள்லாம் வேற வேற இருந்தாலும் ஒரே மூலத்தில் தான்ப்பா நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அது தொல்காப்பியத்தில் இல்லை, வேற மொழிகளில் இருக்கிற இலக்கண மொழி நூல்களில் அது கிடையாது. ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்கிற ஒரு கண்டுபிடிப்பை செய்தவர்கள் ஐரோப்பியர்கள் தான். குறிப்பாக கால்டுவெல் தான் இந்த தென்னக பகுதிகளில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் ஒரு மூலமொழி ஒன்று இருந்தது என்கிற அடிப்படையில் அவர் கண்டுபிடித்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற ஒரு நூலை அவர் எழுதினார். அந்த மொழிவழி சிந்தனை இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் தமிழ் சூழலில் அது பரவி இருந்தது. அந்த ஒரு மொழிவழி கண்டுபிடிப்பை தான் பாரதிதாசன் எடுத்து ஒரு ஆக்கப்படுத்தி ஒரு பாட்டாக அதை படைக்கிறார். அதில் என்ன சொல்லுவார்னா, பாரதிதாசன் பண்டை தமிழும்
தமிழில் மலர்ந்த பன்னிகர் தெலுங்கும் துளு மலையாளம் கண்டை நிகர் கன்னட மொழிகளும் கமலக்கலைகள் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சுந்தரனாருடைய அந்த மனோன்மணியம்ங்கிற நாடகம், சுந்தரனாருடைய அந்த நாடகத்தில் தான் அந்த நீராறும் கடலுடுத்தங்கிற பாடல் வருது. அந்த பாடலை சில வரிகளை நீக்கிவிட்டு கலைஞர் தான் தமிழ்தாய் வாழ்த்தா தமிழ்நாட்டுக்கு தந்தார். அந்த அந்த பாடல்லையே என்ன வரும் அப்படின்னா, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே ஒன்று பல வாகினும் அப்படின்னு வரும் இல்லையா. ஒரு மூலத்திலிருந்து தான் இந்த மலையாளம் துளு இதெல்லாம் உருவானதுன்னு இருக்கு இல்லையா. இதைத்தான் பாரதிதாசன் அதில் சொல்லியிருப்பார். அப்போ இந்த திராவிட மொழிகள் பேசுகிற ஒரு மூலத்திலிருந்து வரக்கூடிய அந்த பகுதியை குறிப்பிடுகிற பாட்டு தான் அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய செய்திகள், அதில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த செய்திகள், இந்த வங்காள விரிகுடா, இந்த கடல்கள், இந்த நிலப்பரப்பு, புவியியல் பரப்பெல்லாம் ஒரு தனித்த இந்த மொழிகள் பேசக்கூடிய ஒரு நிலப்பகுதி என்பதை அதை கவனப்படுத்தியிருப்பார். இந்த திராவிட இயக்கமும் குறிப்பாக திமுக போன்ற இயக்கங்களும் ஒரு திராவிட இயக்க அரசியலை, ஒரு திராவிட மொழி பேசுகிற ஒரு கூட்டத்தை, அதனுடைய விடுதலையை அவர்கள் பேசியதனால இந்த படத்தில் கலைஞர் இந்த மடல் எழுதி இந்த பாட்டை அனுமதி பெற்று தான் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பாரதிதாசனுடைய பாடல் இதில் பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு திராவிட சிந்தனை, ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் அதில் கையாண்டிருக்காங்க. மிகச் சிறப்பான ஒரு பாடல் அது. பாரதிதாசன் பாடலை பொறுத்தவரையில் நம்முடைய திராவிட இயக்க சினிமாவில் நிறைய பாடல்களை, இப்போ எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அந்த பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பல பாடல்கள் பாரதிதாசனுடைய பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பராசக்தியில் உடுமலை நாராயணகவியினுடைய பாடல்கள், இன்னும் பலருடைய பாடல்கள்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இந்த பாட்டு ஒரு அரசியல் தெளிவான ஒரு திராவிட சிந்தனையை அதில் சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குன்னு நம்ம அதை பார்க்குறோம். ரொம்ப சிறப்பான பாடல். ஒரு சிறப்பான சூழ்நிலையில் பாரதிதாசனுடைய பாடலை அதில் ஒரு நல்ல தெளிவாகத்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படித்தான் அந்த பாடல் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மொழி அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் அந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. இந்த சுந்தரனாருடைய பாட்டு, கால்டுவெல் உருவாக்கின அந்த மொழிவழி கண்டுபிடிப்பு, இதற்கெல்லாம் பாரதிதாசன் ஒரு செய்யுள் வடிவம் கொடுத்ததும், இதை இதெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் கலைஞர் போன்றவர்கள் இந்த பாட்டை அனுமதி பெற்று பராசக்தியில் பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். எப்படி பாடல்களில் இது மாதிரியான அனுமதி பெற்று அந்த சிறப்பை அவர் கொண்டு வரணும்னு நினச்சாரோ, அதே மாதிரி வசனங்கள் ஒவ்வொன்றுமே அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் அவர் ரங்கூன்லேருந்து இங்கே வந்துடுறாரு தன்னுடைய தங்கையை பார்க்கறதுக்காக. அங்கே அவருடைய நகை, பணம், அவர் கொண்டு வந்த எல்லாமே களவாடப்பட்டுருது. அப்போது அவர் காசு, கையில் காசு பணம் எதுவுமே இல்லாமல் நிற்கும்போது தெருவில் ஒரு ஓரத்தில் படுத்திருக்கும் போது ஒரு காவலர் அவரை எழுப்புவார். இங்கே ஏன் படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த வாதம் நீண்டு கொண்டே போகும். அதில் பேசும்போது சொல்லுவார், சென்னை புனிதமான நகரம், ஆனால் இங்கே மனிதர்கள் மிருகங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் வரும். இப்போ இந்த காலகட்டத்துக்கும் இந்த வசனம் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது, இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கல? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வசனம், இன்றைக்கு கூட அந்த திரைப்படத்தை நான் திரும்ப ஒரு முறை பார்த்தேன். அது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நம்முடைய வாசகர்கள் அல்லது சினிமா ரசிகர்கள் தெரிந்து கொண்டால்தான் எந்த சூழலில் கலைஞர் இந்த வசனத்தை எழுதினார். ஒரு காவலருக்கும் அந்த சிவாஜியை இருக்கார் இல்லையா, அந்த பராசக்தியினுடைய அந்த நாயகன் சிவாஜி, அவருக்கும் இடையே இருக்கிற அந்த உரையாடலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் இதனுடைய பின்னணியை தெரிந்து கொள்ளணும். என்ன பின்னணியை, இதுக்கு என்ன பின்னணி இருக்குது இந்த வசனத்துக்கு அப்படின்னு நம்ம அதை ஒரு ஆய்வாக அதை பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் நகரங்கள் உருவாயிருக்கு. கோட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு பட்டணம், ஒரு கோட்டை பட்டணம் அல்லது ஒரு வணிக பட்டணம், வணிக நகரங்கள்னு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இந்த வணிக நகரங்கள் அல்லது கோட்டை நகரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா,
இது 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 இடைக்காலத்தில் இந்த நகரங்கள் வந்து அழிஞ்சிருச்சு, அந்த நகரங்கள் இல்லை. அதற்குள் வாழ்ந்த மக்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த சுதந்திரமோ எதுவுமே கிடையாது. இந்த நகரங்களெல்லாம் அழிந்து பின்னால் பிரிட்டிஷார் வந்த பிறகு உருவாக்கின ஒரு நகரம் இருக்குல்ல, ஒரு சென்னை பட்டணம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு தலைநகரமான முக்கியமான நகரமாக அந்த சென்னை பட்டணம் இருந்தது இல்லையா, மாகாணமாக. ஆமா, இந்த சென்னை பட்டணம் அது குறிப்பா இந்த சென்னை துறைமுகம், இந்த துறைமுகத்தின் வழியாகத்தான் வந்து இங்க எல்லாருமே வந்து குடியேறுறாங்க. அப்ப இந்த 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 சென்னை துறைமுகத்தின் வழியாக வந்தவர்கள் யாரு அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் பிரிட்டிஷாரினுடைய அவங்க தான் அழைச்சிட்டு போறாங்க. எங்கன்னா தோட்ட தொழிலுக்கு, வெளிநாடுகளில் இருக்கிற ரப்பர் தோட்டங்களுக்கு, தேயிலை தோட்டங்களுக்கெல்லாம் இவர்களை வந்து ஒரு கொத்தடிமைகளாக, கூலிகளாக அவங்க அங்கே போறாங்க, அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் இப்போ போர் நடக்குது. அங்கே ஒரு 2ஆம் உலக போர் நடக்கிறது. அந்த போர் நடக்கிற பொழுது அந்த போரில் பிரிட்டிஷார் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பிடி வந்து தளருது எல்லா இடங்கள்லையும். அப்படி தளரும் போது அந்தந்த நாடுகளில் இருந்த பூர்வீக குடிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும் பொழுது போரின் காரணமாகவும் அந்தந்த மண்ணில் இருக்கிற பூர்வீக குடிகளினுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து அவங்க நாட்டை நோக்கி போகிறாங்க. இப்போ அந்த படத்திலே இருக்கும் அது. அந்த அந்த ஒரு போரின் காரணமாகத்தான் அந்த ரங்கூன் பகுதியிலிருந்து இவங்க சிவாஜி கணேசன் உள்ளிட்ட அந்த குடும்பம், அதாவது இந்த கல்யாணின்னு சொல்கிற அந்த தங்கை, அவங்களுடைய அந்த 3 அண்ணன்மார்களும் அந்த போரின் காரணமாக தான் வர்றாங்க. அவங்க வெளியேறாங்க, அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க இல்லையா. அப்படி வெவ்வேறு நாடுகளில் கொத்தடிமைகளாக அல்லது கூலியாக அங்கே போய் வந்து வேலை செய்தவர்கள்லாம் எங்கே போகிறாங்க, சென்னைக்கு வர்றாங்க. அந்த சென்னைங்கிற துறைமுக பட்டணத்தின் வழியாக இங்கே வர்றாங்க. அந்த சென்னை துறைமுக பட்டணத்திற்கு அங்கே ஏராளமான வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை செய்வதற்காக இங்கே வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புற பகுதிகளில் அங்கே சாதி அழுத்தத்தின் காரணமாக அங்கிருந்து வந்து புலம்பெயர்ந்த, விரட்டி அடிக்கப்பட்ட அல்லது அங்கிருந்து ஓடி வருகிறவர்களும் சென்னைக்கு வர்றாங்க. அப்போ சாதியால் ஒடுக்கப்படுகிற அந்த அழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய மக்களும் இப்படி வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களுமான ஒரு சென்னை மாநகரமாக அது இருக்கு. அப்போ இங்கே வர்றவங்க அவங்களுக்கு கிடைத்த வேலைகளில் இங்கே கிடைக்கிற சில ஆதாரங்களை பயன்படுத்தி கொண்டு அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி ஒரு போர் சூழலின் காரணமாக வந்து இங்கே தங்கி இங்கே வந்து அவங்க உடைமை இழந்துடுறாங்க, அங்கிருந்து வர்றாங்க, ரொம்ப வறிய நிலைக்கு போயிடுறாங்க. கிடைக்கிற வேலைகளை செய்து கொண்டு அங்கே இருக்கிற பாதை ஓர பகுதிகளில் அவங்க வசிக்கிறாங்க, கொள்றாங்க இல்லையா. இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த பின்னணியில் வந்து அந்த படத்தில் குறிப்பாக பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசன் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் இழந்திருப்பார், தான் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் இழந்திருப்பார். இழந்து அவர் முழுக்க ஒரு எந்த வாய்ப்புமற்ற எல்லாத்தையும் இழந்த ஒரு மனிதராக ஒரு சாலை ஓரம் படுத்து கிடக்கிறார். அந்த நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல இருந்தால் அந்த போலீஸ்கார் கேட்பார், என்னப்பா நீ பிட் பாக்கெட்டா அப்படின்னு கேட்பார். இல்லைங்க நான் எம்டி பாக்கெட் அப்படிம்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் படுத்திருக்கேன்னு கேட்பார் அவர். ஏன் வந்து ஒரு மாடு செய்கிற ஒரு மாட்டுக்கு இருக்கிறது கூட எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் சொல்லாமல் இந்த குதிரை வண்டி ஓட்டுகிறவர்கள், இந்த ரிக்ஷா ஓட்டுறவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அல்லது இந்த சாலை ஓரத்தில் படுத்து தூங்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து நீ வந்து கேட்குறிய, அவங்களெல்லாம் பார்த்து கேட்டால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அவங்கள பார்த்து கேட்குறவங்க வந்து ஒரு மிருகமாக தானே இருக்க முடியும். அவர்களே வந்து கூலியலை உழைப்பாளிகள், சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க, அவங்கள பார்த்து கேட்டால் அப்போ சென்னையில் இருக்கிறவங்கலாம் வந்து மனிதர்கள் இல்லை, மிருகம் அப்படின்னு வந்து சொல்றது இருக்கு இல்லையா. இதெல்லாம் இந்த பின்னணியிலிருந்து தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு மிக மோசமான ஒரு போர் சூழலிலிருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம் அல்லது இது போன்ற கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய குடும்பம் படுகிற பாடு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு வரலாற்று கண் கொண்டு கலைஞர் இதை வந்து பதிவு செய்கிறார். இப்படி தான் அந்த பதிவை பார்க்கணும். வெறும் அந்த வசனத்தை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு அது புரியாது. இப்படியான ஒரு போர் சூழலில் வந்து ஒரு தவிக்கிற ஒரு குடும்பம் இங்கே சென்னை போன்ற நகரங்களில் வந்து படுகிற ஒரு அல்லல், ஒரு பாட்டைத்தான் வந்து அந்த உரையாடல்கள் வந்து வெளிப்படுத்துகிறது. அந்த உரையாடலை தான் கலைஞர் வந்து எழுதுறாரு, இவ்வளோ நுட்பமாக வந்து அதை எழுதுறாருன்னு நான் பார்க்குறேன். இந்த வசனம் மட்டும் இல்லாமல் நிறைய வசனங்கள் இருக்குது. அதோடு தொடர்ச்சியாக வந்து
கல்யாணி தன்னுடைய கணவனை இழந்துடுறாங்க, தன்னுடைய அப்பாவும் இறந்துடுறாரு. தன்னுடைய கை குழந்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க இருக்கும்போது வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் என்னுடைய இடத்துல வந்து ஒரு குடிசை போட்டுக்கோ, நான் அந்த இடத்த தர்றேன், அங்கே ஒரு இட்லி கடை வச்சு நீ வந்து உன்னுடைய வயித்தை வந்து நிரப்பிக்கோ. தாலி எடுத்தவங்களுக்கு இட்லி கடை தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கடை தான் இட்லி. அந்த இட்லி கடை தொழில் தான் தாசில், ஒரு தாசில் அப்படிமா ஒரு ஒரு அதுதான் அந்த உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். என்னன்னா ஒரு போர் நிலைமைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, கணவனை இழந்தவர்கள் இருக்காங்களே, கணவனை இழந்தவர்கள், எந்த வாய்ப்பும் மற்றவர்கள், ஒரு தொழிலாளியாக இருக்கிறவர்கள், கூலியாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த நிலைமைகள் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு எந்த ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை சூழல்ல, ஒரு போர் போன்ற சூழல்களில் வந்து கணவனை இழந்த அல்லது உடைமையை இழந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நிலைமை இருக்குல்ல, அவங்களுடைய குடும்ப நிலைமை இருக்குல்ல, அதை தான் வந்து அவர் கவனப்படுத்துறாரு. இப்போ கணவனை இழந்த பெண் வந்து வாழ்வாதாரத்தை ஈட்டணும் இல்லையா, வாழணும். ஒரு குழந்தை இருக்கு கல்யாணிக்கு, தன்னுடைய குழந்தையையும் தானும் வாழணும். அப்போ வாழும்போது அவர்கள் இது போன்ற தொழில்களில் வழியாக தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த சூழலை தான் அவர் கவனப்படுத்துறாரு. ஏராளமான இது போன்ற விதவை தாய்கள், கணவனை வந்து இழந்தவர்கள், அவர்கள் வந்து ஒரு இட்லி கடை நடத்தி தான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சூழல் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சூழலை தான் வந்து கலைஞர் ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, ஒரு சமூக வழக்குல பேசுறாங்க இல்லையா, அந்த வழக்கையே அவர் எடுத்து ஒரு வசனமாக ஆக்கி தான் அந்த காட்சியை வந்து அப்படி படுத்துறாரு. அந்த ஒவ்வொரு காட்சியிலும் கலைஞர் வந்து ஒரு சமூக ஒரு யதார்த்தத்தை, ஒரு வரலாற்று சூழலை வந்து அடிப்படையாக கொண்டு தான் அவர் இப்படி ஒரு வசனத்தை வந்து எழுதுறாரு. அது மிக முக்கியமான ஒரு இடம்தான். அவர் சொல்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான வசனத்துக்குரிய இடங்களாக தான் அது இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த சிவாஜிக்கும் அந்த போலீஸ்காரருக்குமான வசனமாக இருக்கட்டும், இல்லை இப்போ கல்யாணி கிட்ட இந்த பெண் சொன்ன வசனமாக இருக்கட்டும், இது மாதிரி படம் முழுக்க வரக்கூடிய வசனங்கள் படம் வந்த புதிதில், அதாவது 1950களில் இந்த படம் எந்த அளவுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. இப்போ பழைய நடிகர்கள் அல்லது பழைய பாடலாசிரியர்கள் இவங்க எல்லாமே அன்றைக்கு என்ன இருந்ததோ அந்த நிலைமையை அப்படியே தக்க வச்சுக்கிட்டே போனாங்க. அன்றைக்கு இருந்த ஒரு வைதீக நிலைமை இருக்கு இல்லையா, இந்த நிலைமைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த ஊரோடு ஒட்ட ஒழுகல் மாதிரி அவங்க எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கலைஞர் போன்றவர்கள்லாம் வந்து அப்படி இல்லை. கலைஞர் போன்றவர்கள், சிவாஜி போன்றவர்கள்லாம் அந்த நிலைமையை அப்படியே அதோட போகணுன்னு அவங்க கருதலை. அவர்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, ஒரு பகுத்தறிவு நிலைப்பாடு இருக்கு அவங்களுக்கு. அந்த நிலைப்பாட்டின் வழியாகத்தான் எழுதுறாங்க, அவங்க நடிக்கிறாங்க. அப்படித்தான் அந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. படம் வந்து இவ்வளவு காலங்கள் ஆகிருச்சு, இருந்தாலும் கூட இன்றளவும் பராசக்தி அப்படின்னா அந்த படம் ரொம்ப பெரிய படம்ப்பா, அந்த படம் வந்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் வரைக்கும் அந்த படம் வந்த காலத்தில் ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா விடுதலை பெற்ற இந்தியா வருது. அந்த விடுதலை பெற்ற இந்தியாவில் பலரும் வந்து போராடி இருக்காங்க, பலரும் வந்து விடுதலைக்கு போராடுறாங்க. விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு அரசு அமையுது. அந்த அரசு அமையும் போது அரசமைப்பு சட்டத்தின் மீதான குறிப்பாக வந்து இடஒதுக்கீடு சார்ந்தெல்லாம் பிரச்சனைகள் வருது. இடஒதுக்கீடுங்கிறதே ஒரு சாதிய நிலைப்பாடுங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு எதிராக வழக்கெல்லாம் போடுறாங்க. அப்போ வழக்கெல்லாம் போடுற சூழலில் தான் பெரியார் போன்றவங்கலாம் எதிர்த்து அதை வந்து போராடுறாங்க. குறிப்பாக வந்து ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லையா, காங்கிரஸுங்கிற கட்சி அது ஏறக்குறைய ஒரு பார்ப்பனிய மயமான ஒரு கட்சியாக அது இருக்குது. இப்போ அந்த சூழல் ஒன்று இருக்குது. ஒரு விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் ஸ்கூல் ஆதிக்கம் செலுத்துகிற பார்ப்பனர்கள், அப்புறம் அன்றைக்கு இருந்த இதழ்கள், மேகசின்ஸ், அது முழுக்க பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ பார்ப்பன இதழ்கள், காங்கிரஸ் கட்சி, அதனுடைய அரசாங்கம், இவர்களெல்லாம் சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க பராசக்தி படத்திற்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்த காலத்தில் துண்டறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க அதை கண்டிச்சு இல்லையா. அப்போ காங்கிரசினுடைய கொள்கையை, காங்கிரசினுடைய பிற்போக்குத்தனத்தை திமுக என்கிற ஒரு கட்சி வந்ததுக்கு பின்னால் அவர்கள் அதையெல்லாம் வந்து அதையும் எதிர்த்து தான் இந்த படத்தில் வர்ற பல்வேறு வசனங்கள், காட்சிகள் எல்லாமே
அன்றைக்கு இருந்த ஒரு காங்கிரஸ் இந்தியா இருக்கு இல்லையா, ஒரு காங்கிரஸ் வழியாக இருக்கிற ஒரு பிற்போக்கான ஒரு பார்ப்பனிய வைதிக இந்தியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனதுக்குள் வாங்கி கொண்டு ஒரு வெளிப்படையான பிரச்சாரம்ங்கிறதே தெரியாத ஒரு துணியில தான் அதை கலைஞர் அந்த வசனங்கள் எல்லாம் எழுதியிருப்பார். அதில் வரக்கூடிய பூசாரிகள், அதில் வரக்கூடிய கந்துவட்டிக்காரர்கள், அதில் வரக்கூடிய மிக மோசமான குணம் படைத்திருக்கிற பிராமணர்கள், இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் அவர் அதில் பேசுவார். கடவுள் மறுப்புங்கிற விஷயத்த கொஞ்சம் தளர்ந்த நிலையில தான் கலைஞர் அதை பேசுவார். இதெல்லாம் இப்படி வர்ற சினிமாலாம் பார்ப்பனர்களுக்கு மத்தியில் ஒரு கொதிப்பை ஏற்படுத்துது, மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்துது. அப்போ அரசே என்ன பண்ணுதுன்னா, இந்த படத்தை ஒரு ரெவியூ மாதிரி இதை பற்றிய ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அரசுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்குது. அப்படி அழுத்தம் கொடுத்து கடைசியில் அது ஒரு மாதிரி சமாதானமாகி அந்த படம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே அது ஓடுது. அது பெரிய அளவில் அதுக்கு பிறகு அந்த படத்தை அவங்களால ஒடுக்க முடியல இல்லையா. ஏன்னா அந்த படத்தை எடுத்தவர்கள் அவர்கள் ஒரு முதலாளிகள் தானே, ஒரு முதலாளிகள். அப்போ அதை பெருசாக அவங்களால அதை ஒடுக்கவும் முடியல. இந்த பக்கம் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு முதலாளிகள் முதல் போட்ட ஒரு படம், இந்த பக்கம் பார்ப்பனர்களும் அதை ஒடுக்க முடியல அவங்களால அந்த படத்தை. ஆனால் மிகப்பெரிய கண்டனமும் குதிப்பும் கோபமும் தாக்கமும் உருவான ஒரு படம் தான் அது. முழுக்க ஒரு திராவிட இயக்க சிந்தனையை திமுக போன்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு வெளிப்படுத்தின ஒரு படம் தான் அந்த பராசக்திங்கிற படம். அதில் கலைஞருடைய வசனம், இப்போ அந்த படத்திலே கல்யாணிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பிறந்தா பெண்ணா பிறந்தா நாகம்மான்னு பேர் வைக்கணும், ஆண் குழந்தையா பிறந்தா பன்னீர்செல்வம்னு பேர் வைக்கணும்பாங்க. அந்த பன்னீர்செல்வங்கிறவர் ஒரு நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர், பார்ப்பனியத்தை சமரசம் இல்லாமல் எதிர்த்த ஒருவர். அந்த சரியட்டி பன்னீர்செல்வம்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை, அதெல்லாம் அதில் வரும். அப்புறம் அந்த படத்தில் இன்னும் ரொம்ப சிறப்பான காட்சியெல்லாம் வரும். அதில் ஒரு பாத்திரம் இருக்கும், அதாவது வி.கே. ராமசாமின்னு ஒரு பாத்திரம் இருக்கும். அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவார். ஒரு சிஐடி அந்த மாதிரி ஒரு வேலையில் இருப்பார், வேலைக்கு வந்துடுவார். அவர் பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சொல்லுவார், சன்மார்க்க சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வி.கே. ராமசாமி அதை சொல்லிகிட்டு இருப்பார். சொல்லும் போது அந்த வேலைக்காரன் இருப்பான், இந்த திருட்டு பசங்க இருக்கானுங்க பாருங்க, அப்படி யாரோட சொல்கிறேன் அப்படிமா. இல்லை நான் அங்கே பணம் வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்பாங்க. அப்போ ஒரு மதவாதத்தை எல்லாம் கூட அதுக்குள்ளார விமர்சிக்கிற போக்கெல்லாம் அதுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிஐடி ஆஃபீஸர் இருக்கான் இல்லையா, அவன் எனக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க வருவார், நூல்கள்னு கேட்க வருவார். அப்போ இவர் இதை பேசிக்கிட்டு இருப்பார் வி.கே. ராமசாமி ஒரு பெண்ணிட்ட, அவங்க வீட்டில் அதை பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கந்த புராணம் கொண்டு சினிமா பாட்டு புக்கு வரைக்கும் நான் வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு அப்படின்னு இந்த பாரதிதாசனுடைய நூல்களை எல்லாம் அவருக்கு கொடுக்க போகிறாங்கிற பொருளில் ஒன்று பேசுவார். அப்புறம் நிறைய காட்சிகள் ஒரு கடவுள் மறுப்பை ஒரு தளர்ந்த நிலையில் ஒரு நாசுக்காக பேசுகிறதில் இருக்கும். ஒரு பழம் வைக்கிற ஒரு அம்மா வருவாங்க கூடையில், அந்த பழத்தை ஒரு பசியில் எடுத்து தின்றுவார். அப்போ கடவுள் ஒன்றை கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் ஒன்று வரும். அப்போ அவன் எப்படி கேட்பான், அவனுக்கு தான் கல் மனசாச்சே அப்படிங்கிற காட்சிகள் வரும். இப்படியான காட்சிகள் இருக்குல்ல, ஒரு கடவுள் மறுப்பை வேறு ஒரு நாசுக்காக சொல்கிற ஒரு காட்சிகள், இது எல்லாமே திமுக அல்லது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கையை தான் பராசக்தி ஒரு தளர்ந்த நடையில் ஒரு வெகுஜனத்தன்மையில் இது பேசியதை தான் பார்க்குறோம். அதை ரொம்ப கலைஞர் அதை ரொம்ப நுட்பமாக ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு ரொம்ப கூர்மையான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை, ஒரு திராவிட இயக்க அரசியல் நிலைப்பாட்டை அந்த பராசக்தியில் அவர் அப்படியே படர விட்டுருப்பார். அது ரொம்ப முக்கியமானது கலைஞர். இந்த பராசக்தியை பேசும்போது இப்போ நீங்கள் அந்த புதிய படம் பராசக்தியை சிவகார்த்திகேயனுடைய ஒரு படத்தை சொன்னீங்க, வரப்போகிறத சொன்னீங்க, பொதுவாக வலைதளத்தெல்லாம் இருக்குது. ஆனால் புதிய பராசக்தின்னு ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு கலைஞர். ஏற்கனவே 1996 இந்த படம் வந்தது. அப்போ கலைஞர் ஒரு 72 வயது அவருக்கு இருக்கும். அவர் பொது வாழ்க்கைக்கு 50 வருஷம் ஆச்சு, கலை வாழ்க்கைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்துடுச்சு. அதில் கலைஞர் எம்ஜிஆருக்கு திரைக்கதை வசனமாக மந்திரகுமாரி, ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி போன்ற படங்கள்,
அதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு தான் பராசக்தியை வந்து எழுதுறாரு. அந்த வரிசையில் புதிய பராசக்தியை 96 எழுதுறாரு. அந்த படம் வந்து நெப்போலியன்லாம் நடிச்சிருக்க ஒரு படம் அது. அதுவும் ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்த படம் தான். அதில் நிறைய கலைஞருடைய இது அண்ணாவுடைய மேற்கோள்லாம் வந்து அதில் பொருத்தி பேசுவார். பொதுவாக கலைஞர் வந்து அவருடைய கதைவசனம் எழுதப்பட்ட கலைஞருடைய படங்கள் எல்லாம் திரையில் வந்து தோன்றுவார். அப்படியே திரையில் தோன்றி அந்த படத்தை பற்றிய ஒரு 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 முன்னுரை ஒன்று கொடுப்பார். ஒரு பாயிரம்னு சொல்கிறோம்ல நம்ம இலக்கிய மரபுல, அப்படி ஒன்றை வந்து அவர் சொல்லுவார். அப்போ அதில் அந்த புதிய பராசக்தியை வந்து நான் ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்ப எழுதுறேன். ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்த படம் இந்த புதிய பராசக்தி. அதாவது ஜனநாயகம் என்பது தலைகளை எண்ணுவதில்லை, தலைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்கிறதான் ஜனநாயகம். ஒரு 100 பேர் சேர்ந்து வந்து பசுமாட்டை எரும மாடு அப்படின்னு சொன்னால் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு 20 பேர் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ ஜனநாயகத்தில் வந்து நாம் ஒரு ஒரு அடிமைகளாக நாம் வந்து ஏற்றுட்டு போகிற ஒரு போக்கு இருக்குது அப்படின்னு அந்த முன்னுரையில் அவர் சொல்லுவார். அப்படி சொல்லி இந்த புதிய பராசக்திங்கிற படத்தை நான் ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு எல்லாரும் ஆமாம் எரும மாடுன்னு சொல்லணும், அது பசுமாடு இல்லை அது எருமாடு தான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு 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 படமாக தான் புதிய பராசக்தியை நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு அதில் சொல்லுவார். இப்போ புதிய பராசக்தின்னு ஒரு படம் 96 கலைஞர் வந்து அதை எழுதியிருக்கார், கதைவசனம் எழுதியிருக்கிறார். இப்படித்தான் புதிய பராசக்தி படம் இருக்கிறத கவனத்தில் கொண்டு வரேன். இப்படி ஒரு படம் இருந்தது. புரியுதுங்க ஐயா. நீங்களே சொன்னீங்க வந்து இப்போ பராசக்திக்கு முன்னாடியே வந்து மந்திரகுமாரி இது மாதிரியான படங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கூட கலைஞர் அவர்களுடைய இந்த திரை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பராசக்தி படமும் சரி, சிவாஜிக்கு பராசக்தி படமும், இந்த இருவருடைய சினிமா வாழ்க்கையில் இந்த படம் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அந்த என்னுடைய உரையாடல்லே சொன்னேன். நான் ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு பேசா படம் அப்படிங்கிறதான் ஒரு காலத்தில் இல்லையா, அந்த பேசா படம்ங்கிறது ஒரு அற்புத கதைகளை சொல்லுகிற ஒரு படமாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து சங்கீத படங்கள், ஏராளமான பாடல்கள் தான் இருக்கும், வசனமே இருக்காது. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு பேசும் படங்கள் வருது. இந்த பேசும் படங்களில் தான் அதிகமான பகுத்தறிவு, சுயமரியாதை, சிந்தனை கொண்ட படங்கள் வருது. குறிப்பாக ஒரு பகுத்தறிவை பேசுகிற படங்கள் வந்து அண்ணா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள்லாம் வந்து அதை எழுதுகிறாங்க. அந்த பெரியாரிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இந்த திரைத்துறைக்குள்ளார இப்படியான ஒரு சினிமாங்கிற ஒரு 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 பவர், ஒரு ஊடகத்தின் வழியாக கருத்தை சொல்லணுங்கிற ஒரு வேகம் அவர்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனம், ஏற்கனவே இவங்கெல்லாம் நாடகக்காரவங்க, நாடகம் எழுதி வந்து வசனம் எழுதி கொண்டிருந்தாங்க இல்லையா. இப்போ சினிமாவுக்குள் வந்து அந்த கருத்துக்களை அவங்க சொல்லணும்னு விரும்புகிறாங்க இல்லையா. வசனங்கும் போது பகுத்தறிவை சொல்வதற்கும் சுயமரியாதை கருத்தை சொல்வதற்கும் ஒரு ஒரு நல்ல வடிவமாக இந்த வடிவம் இருக்கு இல்லையா. இவங்க வந்து ஒரு ஒரு சாமானியர்கள் கிடையாது. அது ஏற்கனவே ஒரு ஒரு வைதிகம், ஒரு சமயம், ஒரு மதம் சார்ந்த சிந்தனையை வந்து ஏற்றுக்கொண்டு அப்படியே வளமையாக போகிறது அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு அரசியலை பேசணும், ஒரு பகுத்தறிவு அரசியலை பேசணும்னு விரும்பியதால தான் சிவாஜி போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள்லாம் வந்து ஈடுபடுறாங்க. அதான் அந்த படம் வந்து இப்போ பராசக்திங்கிற படம் இன்றைக்கும் ஒரு பேசுபடு பொருளாக இருக்குதுன்னா அதனுடைய அரசியல் தான் இல்லையா. அப்படி ஒரு அரசியல் கண் கொண்டு எழுதணும், நடிக்கணும், பேசணுங்கிற ஒரு இடத்தை நோக்கி போகிறதுனால தான் இன்றைக்கு பராசக்தி மாதிரியான ஒரு கலைஞருடைய பராசக்தி மாதிரியான ஒரு படத்தை இன்னைக்கு எடுக்க முடியுமாங்கிறது இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு வலதுசாரி சிந்தனை பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி எடுத்தால் அது என்ன மாதிரியான சிக்கல்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அந்த சூழலில் கலைஞர் இப்படி ஒரு திரைவசனம் எழுதி நமக்கு ஒரு ஒரு ஆவணமாக தந்திருக்காரு இல்லையா. அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். இப்போ சிவாஜி, கலைஞர் இது என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்களுடைய அரசியல் தான், அவங்களுடைய பகுத்தறிவு அரசியல் தான் அவர்களை வந்து, அவங்க வந்து ஒரு சாதாரண நடிகர், சாதாரணமாக ஒரு வசனகர்த்தா இல்லை, அவங்களுக்கு ஒரு தெளிவான திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு போகணுங்கிற அரசியல் தெளிவு இருந்ததுனால தான் அது இன்னும் ஒரு பேசுகிற பொருளாகவே இருக்குது. இப்போ இந்த பராசக்தியே இப்போ ஒரு நகைச்சுவையாக விவேக்கெல்லாம் பண்ணுறாருல, விவேக் வந்து இந்த இதையே ஒரு நகைச்சுவையாக வந்து பண்ணுறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஒரு அதை 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 இன்னைய காலத்தில் அதை நடித்து காட்டலாம், அதை வேற மாதிரி
பேசி காட்டலாங்கிற ஒரு வடிவத்தையும் தந்திருக்குல்ல பராசக்தி. அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான அதனுடைய அரசியல் தான் மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. இது பற்றிய நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த பராசக்தியினுடைய இப்போ எம்எஸ்எஸ் பாண்டியன் இந்த இமேஜ் டிராப் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். அவர் வந்து பராசக்தியை பற்றி ஒரு தீவிரமாக வந்து எழுதியிருக்கிறாரு. பலரும் வந்து பராசக்தி பற்றியெல்லாம் தீவிரமாக பேசியிருக்கிறாங்க. ஒரு ஆய்வு பொருளாக அதை எடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்படி ஆய்வாகவும் மக்கள் மத்தியிலும் ஒரு பேசுபடு பொருளாக இன்றைக்கும் பராசக்தி இருக்குது. இனிமே வரக்கூடிய அந்த பராசக்தி அது எல்லாத்தையும் தாண்டிங்கய்யா, இப்போ நம்ம ஒரு அரசியல் சூழல்ல இருக்கோம்ல, பாஜக இருக்குது, இந்த பக்கம் திமுக, அதிமுக இது மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குது, ஒரு பக்கம் சீமான் அவருடைய அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறார் இல்லையா? இந்த அரசியல் சூழலுக்கு பராசக்தியும் அதுல இருக்கக்கூடிய வசனங்களோ எந்த அளவுக்கு பொருந்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது வேற இது வேற அப்படின்னு? இல்ல கட்டாயம் கிடையாது. இல்ல நீங்க சொல்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது இன்றைக்கு இருக்கிற இந்த மதவாத அரசியல் சூழல், ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்கள் வெளிப்படையாக வந்து திராவிட இயக்கத்தையே தொடைத்தெறியணும்னு முயற்சி செய்கிற ஒரு காலமும், இதனுடைய அக்கம் பக்கமாக ஒரு அங்காளி பங்காளியாக செயல்படுகிற சீமான் போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த சூழல்ல யார் எதிரின்னு குறிவைத்து சொன்னது பராசக்தி. இந்திய தமிழக நிலைமைகளில் இந்த நாம் வந்து ஒரு சிக்கலான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியாத ஒரு மதவாத ஒரு பார்ப்பனிய வைதீக ஒரு மதவாத சூழலில் வாழ்கிறோம்ல, அதை தான் ஒரு தளர்ந்த வடிவத்தில் அந்த எல்லைக்கு உட்பட்டு சட்ட திரை எல்லைக்கு உட்பட்டு பராசக்தி பேசியிருக்குது இல்லையா? அதில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் வசனங்களும் அது வந்து குறிவைத்து யார் எதிரி அப்படிங்கிறத சொன்ன ஒரு பகுத்தறிவு ஒரு வீச்சை கொண்ட படம் அது. அது ஒரு கடவுள் மதம்னு சரணடையாமல் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு படம் அது இல்லையா? அது இன்றைக்கும் பொருந்தும். அந்த படம் இன்றைக்கும் வந்து நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிக்கலுக்கும் பின்னால் இருக்கிற ஒரு மதவாத ஒரு பாசிச சூழல் இருக்குல்ல, அதுக்கு பராசக்தி ஒரு பொருத்தமான படம் தான். அது இன்றைக்கும் அது ஒரு பொருத்தமான படம், இன்றைக்கும் ஒரு பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு படம். இன்னமும் இந்த சிக்கல்கள் நீடிக்கிற வரைக்கும் இந்த படம் நாம் திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு படமாகவும் பேசிக்கொண்டே இருக்கிற படமாகவும் அது இருக்கும்னு நான் கருதுகிறேன். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. நன்றி.